அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 30வது வசனம் படிங்க. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ போன தடவை உங்ககிட்ட நான் பேசுனத ஒரு 5 நிமிஷம் ஞாபகப்படுத்திட்டு மறுபடி இந்த சத்தியத்துக்குள்ளே இன்னைக்கு போகலாம். சொன்னேன், அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சுற்றி நமக்கு எல்லாமே நல்லா பழக்கமானவங்க, வேலை ஸ்தலம், வீடு, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் ஒரு இருக்கிறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறாங்க, நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி அல்ல. அல்லேலூயா. முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம அன்பு செலுத்துகிறோம், மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் நம்ம கர்த்தரை சார்ந்து முழுவதுமாய் கர்த்தரை நம்பி ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். அதை தான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னேன். அல்லேலூயா. விசுவாச பாதை. ரூத்துடைய கதையில தான் சொல்லிட்டு வந்தேன். ரூத் தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய தேவர்களை விட்டு அந்த பெத்லகேமுக்கு விசுவாசத்தோடு வர்றா. ஏன் வர்றா? அவள் தேவனுடைய மகிமையான மகத்துவமான காரியங்களை அவள் கேள்விப்பட்டு வருகிறாள். அல்லேலூயா. நகோமியிடம் அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். அது அவருடைய இருதயத்தை ஒரு பெரிய ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தினது. அல்லேலூயா. இருதயம் மாற வேண்டும். இருதயத்திலே தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையும் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அப்படி நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உடையவர்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அப்படி அந்த தேவன் அறிந்த தேவன், அந்த தேவன் மேல நீங்க வைத்த விசுவாசத்தை பார்த்து உங்களை கிருபையாய் அவர் வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அவர் கிருபையாய் உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். இருதயத்தில் விசுவாசத்தை வச்சிட்டீங்கன்னா, அந்த விசுவாசம் நிலையானதா இருந்துச்சுன்னா தேவன் உங்களுக்கு கிருபையாய் உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். நம்ம நினைத்திருக்கிறார். போன தடவை சொன்னேன், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அப்ப நினைத்திருக்கிற தேவனுக்கு மகிமையை நாம் கொடுக்கிறவர்களாக, அவருடைய மகிமையை தேடுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அவருக்கு மகிமை உள்ளதா இருக்க வேண்டும். அந்த விசுவாச பாதையில அந்த மகிமையின் தேவனை நம்ம தெரிந்து கொண்டு விட்டோம். அவர் வெளிப்படுத்தி விட்டார், நாமளும் தெரிந்து கொண்டு விட்டோம். அப்போ நம்முடைய வாழ்வு அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறதாய், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாய், ஒரு நீதி உள்ள வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் அவருடைய மகிமையை நான் தேட வேண்டும்? ஏன்னா நமக்கு லாபமானவர்களை போதிக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, நமக்கு பிரயோஜனமானவர்களை போதித்து நம்மை நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்கிறார். லாபமானவர்கள், நஷ்டமே இல்லை. அப்படி சொன்னாதான் புரியும். பிரயோஜனம்னா நிறைய பேருக்கு அந்த வார்த்தை தெரியுமா தெரியல. லாபம்னா டக்குன்னு எல்லாருக்கும் புரியும். லாபமானவர்களை நமக்கு போதித்து நம்மை நடத்த வேண்டிய வழியில நடத்துகிறார். ஏன்? அவருடைய வழி உத்தமமானது. அந்த வழியிலே சொன்ன ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. என்ன குறைவுபடாது? ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதான் சொல்றாரு இல்லையா தாவீது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்றாரு. அது மாத்திரமல்ல,
நாம அந்த விசுவாச பாதையிலே வாழும் பொழுது தேவன் இதையெல்லாம் செய்கிறார். ஆனால் நாம் ஒரு சில சூழ்நிலைகளிலே நாம் நம்முடைய சொந்த வழியில் போக ஆரம்பிக்கிறோம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லுது. சொந்த வழியில் போகும் பொழுது, சொந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாரு, உன்னுடைய படுக்கை நீளம் போதாது, கால் இடிக்குன்றாரு. கால் சின்ன கட்டில் இருந்ததுன்னா சின்ன பிள்ளைங்க கட்டில் போய் நம்ம படுக்க முடியாது, சின்ன பிள்ளைங்க பெட்ஷீட் எடுத்து நம்ம பொருத்திக்க முடியாது. அதுபோல் நான் தேடுகிற வாழ்வு, என்னுடைய மூளை அறிவை கொண்டு, என்னுடைய பலனை கொண்டு நான் தேடுகிற வாழ்வு, அது எனக்கு போதாதுன்னு சொல்றாரு. தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நீ படுத்துக்கொள்ள உன்னுடைய படுக்கை நீளமும் போதாது, நீ போர்த்தி கொள்ள உன்னுடைய போர்வையினுடைய அகலமும் பத்தாதுன்றாரு. நான் கொடுக்குற வாழ்வு தான் உனக்கு மிகச்சரியானதா இருக்கும். ஆகவே நீ என்ன நம்பு, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும், ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். அதுக்கு நான் உனக்கு பலன் தரேன், நான் உனக்கு கிருபையை தரேன் அப்படின்றாரு. அதனால தான் சொன்னேன், சங்கீதக்காரன் அந்த ஆசீர்வாதமான வாழ்வை பெறுவதற்கு என்ன, கர்த்தரை நான் எனக்கு எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கேன். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நம்முடைய தேவனுடைய கண்கள் இந்த பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் எங்கும் நிறைந்தவராயிருக்கிறார், சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை கவனித்திருக்கிறார். நம்ம நினைச்சிருக்கிறார, நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், ஒரு நீதி, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி போன தடவை சொல்லிட்டு போனேன். அல்லேலூயா. இதுதான் விசுவாச பாதை. இன்னைக்கு அதே இதுல அதுதான் சொல்றேன். இப்ப என்ன சொன்னேன், இந்த என்ன சங்கீதம் படிச்சேன், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தாவீது இதை எப்ப சொல்றான், தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சத்துருக்களையும் முறியடித்து ஒரு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவன் சொல்றான். அவனுக்கு முன்னாடியே தெரியும், அவனுக்கு முதல்ல இது தெரிஞ்சதுனால தான் அவன் என்ன பண்றான், அந்த வழியில அவன் செல்கிறான். தேவனை விசுவாசிக்கிறான், தேவனை நம்புறான், தேவனை சார்ந்து கொள்கிறான், தேவனை மிகப்பெரிய இருதயத்திலே மிகப்பெரிய ஒரு இடத்தை அவன் கொடுத்திருக்கிறான். பிரதானமா அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. யார் வச்சிருக்கணும் நம்ம இருதயத்தில்? பிரதானமா நம்முடைய கர்த்தரை வைத்திருக்க வேண்டும். அதைத்தான் சொல்றான். அவன் பாடுகள் பட்டு சத்துருக்களால் விரட்டப்பட்டு, ஆனாலும் அவனை யாரும் ஜெயம் கொள்ள முடியாம ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சொல்றான், தாவீது கிட்ட நிறைய கத்துக்கணும். தேவனை எப்படி ஆராதிக்கிறது, எப்படி துதிக்கிறது, எப்படி நேசிக்கிறது, எப்படி சொந்தம் பாராட்டுவது, கர்த்தர் எப்படி சொந்தம் பாராட்டுவதெல்லாம் போயிட்டு தாவீது கிட்ட நம்ம நிறையா கத்துக்கணும். அது நமக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்படி விசுவாச பாதையில நடக்கிற நம்மளுக்கு கிருபையை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எதை வெளிப்படுத்துகிறாரு? கிருபையை வெளிப்படுத்துகிறார். கிருபைன்னா உங்களுக்கு அது எப்படி சொல்றது பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. எனக்கு நெருங்கின சொந்தக்காரு, நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்கும் பொழுது என்கிட்ட இப்படி கேட்டான். அவன் எப்படி கேட்டான்? 10 காசு கேட்டவன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? அல்லேலூயா. அப்போ கேட்கும்போது அவர் எப்படி நினைச்சாரு, என்னை பார்க்கும்போது என்ன நினைக்கிறாரு, இவன் இப்படிப்பட்ட ஒரு நபரா வளருவானா, வாழ்க்கை வாழ்வானா, இந்த நிலைமைக்கு வருவானா அப்படின்னு அவர் கண்ணில் பார்க்குறாரு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்து மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக, ரொம்ப குட்டியா நம்மளை பார்த்த அவங்க கண்களுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் அவங்கள விட மிக அதிகமான ஒரு ஆசீர்வாதமாகவும் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்களா மாற்றுவது என்னுடைய புத்தியோ என்னுடைய பலனோ அல்ல, அவருடைய கிருபை. அல்லேலூயா. சாத்தியம் இல்லாதது, உனக்கு கூட தெரியாது, உன்னுடைய தாய் தகப்பனு கூட தெரியாதது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் பொழுது அவர் கிருபையை உன்னுடைய வாழ்க்கையில் கிருபையை உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நீ சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிறவனாக, முடியாததை முடித்து வைக்கிறவனாக, மற்றவருடைய கண்களுக்கு மேன்மையாய் உன்னை உயர்த்தக்கூடியதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா.
நல்லா புரிஞ்சு அவங்களுக்கு. உன்னால தூக்க முடியாதத என்னால தூக்க முடியல, சின்ன பிள்ளைங்களால தூக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்க, பெத்தவங்க பார்த்துட்டு வந்து என்ன பண்றாங்க, ஒரு கூட கை வச்சு தூக்குறாங்க. அப்ப உன்னால முடியாதத அதே நேரத்தில் அதுல ஒரு பரிசுத்தமாகவும் ஒரு நீதி நேர்மை நியாயத்தினுடைய வழியில செய்து முடித்து மேல கொண்டு வர்றது தான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அதுதான் உலகம் மேல வர்றது வேற, அவங்க வழிகள் வேற. வஞ்சகம், சூழ்ச்சி, அபகரிக்கிறது, பறிக்கிறது, புடுங்கிறது, திருடுகிறது, கொள்ளையடிக்கிறது, அந்த வழியில மேல வர்றது கிடையாது. நான் பேசல. தேவனே உனக்கு அந்த நிலைமைக்கு மேல வர நிலைமைக்கு உதவி செய்கிறது தான் தேவனுடைய கிருபை. அப்ப அந்த கிருபையை நீங்க என்ன பண்ணணும், அதிகமா விசுவாசிக்கணும். உங்களை மட்டும் நீங்க விசுவாசிக்க கூடாது, உங்களுடைய அறிவை விசுவாசிக்க கூடாது. இல்ல எனக்கு தேவன் கிருபையா என்ன பண்ணுவார், எனக்கு அற்புத விதமா என்னை வழி நடத்தி உயர்த்துவார், அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. தேவனுடைய மகிமைனா என்ன, எதுக்கு அவருக்கு மகிமை? அவருக்கு மகிமை இருக்குது. அந்த மகிமை எதற்கு? உன்னை உயர்த்துவதற்கு, அவர் கிருபை உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுப்பதற்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் கிருபையில வாழ போறேன்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தான் உன்னால முடியாதது நீ நினைச்சிட்டு இருக்கிற என்னால முடியுமான்னு, நீ அவரை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அதாவது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது விசுவாச பாதை. அந்த பாதையில சொன்ன பரிசுத்தம் இருக்க வேண்டும், ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி இருக்கு. அதுதான் விசுவாசம். எங்க சபையில எனக்கு கத்து கொடுத்தது அதுதான். எனக்கு கத்து கொடுத்தது அதுதான். நீ தேவன் கிருபையாய் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையினால சத்தியத்தினால நிறைந்தவரை நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். கிருபை, அந்த கிருபையில வாழ்றவன் தான் கிறிஸ்தவன். சுயபலத்தில் இல்ல, சுய புத்தியில இல்ல. அதான் சொன்ன, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் உன் நம்பிக்கையா இருக்கும் போது உன் கால் சிக்கிக் கொள்ளாமல் அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கிருபையில வாழ போறேன், கிருபையை விசுவாசிக்க போறேன், அந்த இயேசுவுக்காக நான் பரிசுத்தமா ஒரு நீதி உள்ள வாழ்க்கை, ஒரு நேர்மையான வாழ்க்கை நான் வாழ போறேன்னு எத்தனை பேர் முடிவெடுக்கணும்? அல்லேலூயா. எல்லாரும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இதை நாளைக்கு கேட்க போற ஒவ்வொருவரும் அந்த போல நம்ம முடிவெடுத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு இன்னொரு சப்ஜெக்ட் கொண்டு வரேன், ஆபிரகாமுடைய கதைக்கு கொண்டு வரேன். நாம எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது. அந்த வழியில தான் நான் நடப்பேன். எந்த வழியில நடப்பேன்? தேவனுடைய வழியில தான் நான் நடப்பேன். அவர் சொல்ற அவருடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் ஆராதிப்பேன், துதிப்பேன், அவர் சொல்றபடி நான் வாழ்வேன்றத நாம முடிவெடுக்கட்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நம்ம எப்படி அறிய வேண்டும் என்பதை இன்னைக்கு அவர் காட்டுகிறார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். ஒரு மாடு தான் முதலாளி யாருன்னு தெரியும். அவன் கிட்ட போனாதான் என்ன பண்ணும், முட்டாது. அவன் என்ன சொல்றான், அந்த மாட்டு கழுத்துல கயிறு இப்படி போட்டா அப்படி போகும், இப்படி போட்டா இப்படி போகும், இந்த பக்கம் திரும்பும், இல்லைன்னா அந்த பக்கம் திரும்பும். கழுதை தன்னுடைய முன்னணையும் அறியும்னா, கழுதைக்கு தெரியுமா தனக்கு யாரு சோறு போடுறான்னு தெரியுமா? அல்லேலூயா. அப்போ ஆனா என்ன சொல்றாரு, இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வு இல்லாமலும் இருக்கிறது. செய்ததெல்லாம் மறந்து போயிடுது, நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து போகுது. அதுதான் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்பது சொல்வது. அதுதான் மறந்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் பாராட்டி இருக்கிற கிருபையினால பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்ப மறந்து போறோம்? இப்போ ஒரு சின்ன துன்பம் வந்தது, என்ன பண்ணிடுறோம்? மறந்து போய் கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி செய்யறாரு, பழசெல்லாம் மறந்து போயிருது. அதை நான் சொன்னேன். என்னுடைய என்னுடைய இருதயத்தில் இருக்க அந்த துன்ப நேரத்தில் நான் சொன்னேன், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோதனை. அது கடைசியில சொல்றதுக்கு இல்லைங்க, சபையில கடைசியில சொல்றதுக்கு பயன்படுத்திட்டாங்க. அதை சொல்லலைன்னா கோவிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்.
நான் சொல்றேன், உன்னுடைய துன்பத்துல, துயரத்துல, இடுக்க நேரத்துல கர்த்தர் உனக்கு இதுக்கு முன்னாடி செய்த எல்லா காரியங்களுக்கும் என்ன சொல்லணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. சொல்ல சொல்ல பிசாசானவன் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து போட்டிருக்கிற எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் அவனே எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சங்கீதம் 103:1-5 வரைக்கும் கண்டிப்பா அதை நீங்க சொல்லணும். அப்போ அதுக்கு தான் அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம மறக்க கூடாது. எதை மறக்க கூடாது. அதுதான் சொல்றாரு, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ யோசுவா சொல்றான் பாத்தீங்களா, நானும் என் வீட்டாருமோ வென்றால். அல்லேலூயா. கர்த்தரையை சேவிப்போம், கர்த்தரையே நேசிப்போம், நம்முடைய முழங்கால்கள் அவருக்கு முன்பாக தான் முடங்கும். ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த மாதிரி சொல்றாரு? அந்த ஜனங்கள் இந்த உலகத்தை பார்க்கறாங்க, உலகத்தில் உள்ளவைகளை பார்க்கறாங்க. ஆகவே என்ன பண்றாங்க, அந்த தேவர்களை சேவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேவர்களுக்கு காணிக்க கொடுக்கறது, பலி செலுத்துறது, அவங்கள அதுக்கு தீக்கடக்க பண்றது, இப்படிப்பட்ட ஒரு அற்பமான காரியங்களெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய எஜமான் யார் என்பது அவங்களுக்கு தெரியாம இருக்குது. ஆனா நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய கர்த்தர் நம்முடைய இரட்சகராக அவர் இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நாம ஊழியம் செய்ய முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ 2 எஜமான்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது அவர் சொல்றாரு. 2 பேருக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, மாடுக்கு தான் ஓனர் யாருன்னு தெரியும், கழுதைக்கு தனக்கு சாப்பாடு கொடுக்கறது யாருன்னு தெரியும், என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம அப்படி இல்லை, நாம இயேசுவினுடைய நாமத்தினாலே இங்க நாம கூடி வந்திருக்கிறோம். ஏன் அவர் வழி உத்தமமானது? ஏன் அப்படி உதாரணம் கொடுக்கிறாரு? எப்படி பாருங்க, ஒரு மாட்டுக்கும் ஒரு கழுதைக்கும் உதாரணம் கொடுக்கிற அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை மாறி இருந்தது. ஆனா நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கை இந்த இயேசுவுக்காக அவரை ஆராதிக்கிறதும் அவரை துதிக்கிறதுமான வாழ்க்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். அந்த விசுவாச பாதையிலே நடக்கிற வாழ்க்கையாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் மறக்கடிக்கிறதுன்னு சொன்னேன். மாயை, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட மாயையான அநேக விசேஷங்கள் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாயையான காரியங்கள், உலகத்துல மாயையான இன்பங்கள், மாயையான சந்தோஷங்கள், மாயையான ஒரு சமாதானங்கள், இதெல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நீ என்ன பின்பற்றி அவனுக்கு நானே எழுதி கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அப்படி எழுதி கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, ஆபிரகாம தேவன் அழைக்கிறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மகிமையின் தேவன். நம்முடைய தேவன் யாரு? அவர் மகிமையை ஏன் தேட வேண்டும்? ஏன்னா அவர் வழி உத்தமமானது, அவர் செயல்களிலே மகத்துவமானவராய் அவர் இருக்கிறார். அப்போ ஆபிரகாம தேவன் அழைக்கிறார். தேவன் அழைக்கும் போது அவர் சொல்றாரு, ஆபிரகாம் அழைத்து, உன்னை நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்றாரு. ஆனா அவன் உடனே வர்றான், கிளம்பி வர்றான். ஆனா அது சும்மா வருவான்னு நினைக்கிறீங்களா? வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அவனுடைய வாழ்க்கையில சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அவன் இருந்த அந்த தேசத்துல எல்லாம் செழிப்பு, ஏராளமான செழிப்பு இருந்தது, எந்த குறைவும் இல்லை. அல்லேலூயா. எந்த குறைவும் இல்லை. அந்த தேசம் அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு தேசம் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய வேத வல்லுநர்கள் அதை சொல்றாங்க. அதை நான் கேட்கிறேன், நிறைய கேட்கறதுனால அதை சொல்றேன். 2வது, அவன் ஏன் அவர் அழைச்ச உடனே வர்றான்? நல்லா பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டது
ஒரு வியாதியிலிருந்து விடுதலை இல்ல, ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து விடுதலை, மாபெரும் அற்புதம் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. வியாதியிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, மன சஞ்சலங்கள் அப்படிலிருந்தெல்லாம் ஒரு பெரிய விடுதலை. அதனால தான் நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? ஆனா ஆபிரகாமுக்கு வந்து எல்லாமே இருந்ததுன்னு சொல்றாங்க, எல்லாமே இருந்தது. ஆனா எப்படி ஏற்றுக்கொண்டான்? எப்படி அந்த தேவனை ஏற்றுக்கொண்டு சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தான்? நான் சொல்றேன், அந்த அவன் வாழ்ந்த பூமியில எல்லாம் சம்பூர்ணம் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். அல்லேலூயா, மிகப்பெரிய ஒரு கேள்வி அவனுக்கு இருந்திருக்கலாம். ஏன் எவ்வளவு பேர் இந்த உலகத்துல சம்பூர்ணமா நிறைவா வாழ்றாங்க, நிறைவா வாழ்றாங்க. ஆனா அப்படி நிறைவா வாழ்றவங்க தங்களை சுத்தி நடக்கிற காரியங்களையும் அவங்க பார்க்கறாங்க. 91வது சங்கீதம் பாருங்க, 91வது சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம்ல, நம்முடைய வாழ்க்கை, நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கிறோம். 91வது சங்கீதத்துல என்ன போட்டிருக்கு? 5வது வசனம் என்ன போட்டிருக்குது? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். நமக்கு மோசே மூலமா தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இது மோசேயின் சங்கீதம், 90-91 மோசேனுடைய சங்கீதம். அப்ப எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஆனா சகல சம்பூர்ணமும் நிறைவும் இருக்கிற அவனுடைய வாழ்க்கையிலே, அவன் வாழ்ந்த அந்த பூமியிலே இரவில் நடமாடும் கொள்ளை நோய் இருந்திருக்கலாம், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் இருந்திருக்கலாம் இல்லையா? இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்புகள் அழிக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கிற அம்பு போல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று எங்கேயோ விழ பண்றான். எவ்வளவு விபத்துகள், எவ்வளவு இதெல்லாம் நடக்குது, அதை சுத்தி பார்த்துருக்கலாம், அவனுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கலாம். சம்பூர்ணமா இருக்குது. அந்த சம்பூர்ணமா வாழ்க்கையில் வாழுகிறது இந்த இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருந்திருக்குது, பார்த்துருக்கலாம். சுத்தி பார்க்குறோம்ல, எவ்வளோ பேர் நிறைவா இருக்கிறாங்க. அவங்க நிறைவா இருக்கிறவங்களாம் நல்லது மட்டுமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யத்தில் மிதக்கிறவங்க நல்லது மட்டுமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொரோனா டைம்ல யாருமே வெளியே வர முடியல இல்லையா? எல்லாம் பயம், உயிருக்கு பயந்து இருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர்? அதுக்கு அடுத்த வசனம் 7வது வசனம் சொல்றாரு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாதுன்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாமுக்கு அவனுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். சம்பூர்ணம் இருக்கு, நிறைவு இருக்குது. அந்த நிறைவின் மத்தியில் இந்த தேவன் அவனுக்கு தரிசனமாகி 12வது அதிகாரம் எடுங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் எடுங்க. 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ உன் வீட்டையும் உன் தேசத்தையும் புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை அங்க வந்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் அப்படி யோசிக்கிறேன், அவனுக்கு இதை வந்து காமிச்சிருப்பாரு. அவனுக்கு அந்த ஒரு பயத்துல, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், பகலில் பறக்க அம்புக்கு, இப்படிப்பட்ட காரியங்களில் அவனுடைய ஆத்மா வியாகுலத்துல இருந்திருக்கலாம். அது அவர் நிறைவா அவர் என்ன பண்றாரு? இல்ல, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அவனுக்கு அப்படி சொல்லும்போது அவனுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லும்போது அவனுக்கு குழந்தை இல்லை, வயசு 75 வயசு. அப்போ அந்த மகிமையின் தேவன் அவனுக்கு நேரா போய் பேசுறாரு இல்லையா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்றாரு. அத அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஸ்தேவான் சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் தரிசனமாகி. அல்லேலூயா. நீங்க அதை போய் படிங்க. ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் தரிசனமாகி. எந்த தேவன் தரிசனமாகி? மகிமையின் தேவன் தரிசனமாகி. அந்த மகிமையின் தேவன் தரிசனமாகின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை யார் சொல்றா? ஸ்தேவான் சொல்கிறார். இங்க கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அப்ப கர்த்தர் ஆபிரகாமை பார்க்கும்போது என்ன சொல்றாரு? அவருடைய மகிமையெல்லாம் அவனுக்கு காட்டுறாரு. அல்லேலூயா. என்ன காட்டுறாரு? மகிமையெல்லாம் அவனுக்கு காட்டுறாரு. அந்த மகிமை என்ன? மகிமை என்ன? மகிமை என்ன? மகிமை
வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய அந்த ஒளியை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணினார். அல்லேலூயா. பாருங்க, எப்படி விசுவாசிக்க பண்ணினாரா? அந்த பாருங்க, 2 கொரிந்தியர் 4:6 எடுங்க, படிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 4:6 எடுத்து படிங்க. 2 கொரிந்தியர் 4:6 எடுத்து படிங்க. எப்படி ஒரு மனுஷன் வர்றான்? பாத்தீங்களா? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்க ஆதி ஆமகத்துக்கு போறாரு. ஆழத்துல இருள் இருந்தது, பூமி ஒழுங்கின்மை வெறுமையமா இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுதுனாரு. அதான் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். அது என்னது? நமக்கு இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய இருளான இருதயத்திலே இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாகிய அந்த மகிமையின் ஒளியை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். அல்லேலூயா. யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை யாராவது தெய்வம்னு எல்லாம் ஏத்துக்க முடியுமா? சிலுவையில தொங்கினாரு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தொங்கினவரை யாராவது ஏத்துக்க முடியுமா? ஆனா நாம ஏத்துக்கிட்டோம். நாம ஏற்றுக்கொண்டோம்னா இருளான இருதயத்திலே தேவன் என்ன பண்றாரு? ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்து அவர் தான் நம்முடைய மகிமையின் தேவனா நம்ம அவரை வச்சிருக்கிறோம். சிலுவை போட்டிருக்கிறோம். சர்ச்சுக்கு மேல எல்லா ஆலயங்களிலும் மேல சிலுவை இருக்குது. அல்லேலூயா. சிலுவையில தொங்கின அந்த இயேசுவை நினைவு கூர்ந்து சிலுவை நம்ம வச்சிருக்கிறோம். அவர் தான் நம்முடைய கடவுள்னு அதுதான் இருதயங்களிலே நமக்கு என்ன பண்ணாரு? மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் கடைசியில படிங்க. மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, அது படிக்காம இருந்ததுனால இப்ப நான் படிச்சு காட்டுறேன். அல்லேலூயா. படிச்சு காட்டுறேன். மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி. அப்போ இந்த மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவனுக்கு ஒரு அறிவை கொடுத்து என்ன பண்றாரு? அவனை என்ன பண்றாரு? தன்னுடையவனாக்கி அவர் காமிக்கிற தேசத்துக்கு அவனை என்ன பண்றாரு? கூட்டிட்டு போறாரு. அல்லேலூயா. ஏன் அவர் இந்த உலகத்துக்கு ஒன்றை காட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்ன காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்? என்ன விசுவாசிக்கிற, என்ன நம்புகிற, என்னுடைய பாதையில நடக்கிற அந்த மனிதனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. பெரிய ஜாதியாக்குறது மாத்திரமல்ல, அவன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதுக்கு அவனை அழைக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகிமையெல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார் இல்லையா நமக்கு, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் ஒளியிலே நடக்கிறான், இருளிலே நடவாமல் ஒளியிலே நடக்கிறான். என்னை விசுவாசிக்கிறவன் ஒளியிலே நடக்கிறான்னா அவன் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சமாதானம் உள்ள எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சமாதானமான அவன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் ஒரு ஜெயம் எடுக்கிற ஒரு மனுஷனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்மளை பார்த்தாலே தெரியணும். அல்லேலூயா. நம்ம சொன்ன இல்லையா, அற்பமா பார்த்த நம்ம என்ன பண்றாரு? நாம பார்க்கறதுக்கு அற்பமா இருக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை வெளிப்பட்டு மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. என்னன்னா, நான் அந்த பழக்கத்தை விட்டுட்டேன், இந்த பழக்கத்தை விட்டுட்டேன், நான் அதை செய்யறதில்லை, இதை செய்யறதில்லை. அது நல்லது, அது தப்பு இல்லை, அது நல்லது. ஆனா கிறிஸ்தவம் என்பது அதற்கு மேற்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்து நான் இப்போ நான் குடிக்கிறது இல்லை, பீடி பிடிக்கிறது இல்லை, அதை பண்றது இல்லை, இதை பண்றது இல்லை, நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இல்லை, அதெல்லாம் கரெக்டு. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே அதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அவரை ரட்சகரா ஏற்றுக்கொண்டு, அவரை மீட்பரா ஏற்றுக்கொண்டு, அவரை மேய்ப்பரா ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு
எந்த ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு கிறிஸ்துவனுடைய கிருபை நமக்கு அதிகமாய் வேண்டும். அல்லேலூயா. அதுதான் வந்தது. உன்னை நான் அதுக்கு தான் சொல்றேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமையாக்கி உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆசீர்வாதமாய் இருப்பாய்னா நீ நல்லா இருப்ப, மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் இருந்த குழப்பங்களுக்கு அவர் நிறைய அந்த மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுடைய குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு விடுதலையை கொடுத்து, அது ஆசீர்வாதம் இருந்தான், நல்ல ஐஸ்வர்யத்தோட இருந்தான். ஆனா மனதில் இருந்த ஏராளமான குழப்பங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து என்ன பண்றாரு, அந்த மகிமை அந்த குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுத்து என்ன பண்ணாரு, அவனை கூட்டிட்டு வந்துட்டாரு. நாம கூட இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம கூட சில நேரத்தில் நாம சொந்த வழிகளில் நம்ம போயிடுறோம் இல்லையா. இவர் பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றாரு, நீதி நியாயம் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்றாரு, ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும்னு சொல்றாரு. ஆனால் நம்மளை அறியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், திடீர்னு விசுவாசம் இல்லாத சில காரியங்களை நம்ம செய்துடுறோம் இல்லையா. செய்துடுறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கூட, அதாவது விரும்பி செய்யலை, நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன பண்ணுது, ஒரு சில நேரம் என்ன ஆயிடுது, நடந்து விடுகிறது. அல்லேலூயா. அதை போய் விரும்பி அதை நாடி அதை தேடி அதுக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம போய் செய்யறதில்ல, பாவங்களை செய்யறதில்ல. ஏதோ ஒரு தேவனுக்கு ஒரு பிரியம் இல்லாத ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடந்துடலாம். ஆபிரகாம் அதை செய்யறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி அவ்வளோ பெரிய மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனை அழைத்து என்ன பண்றாரு, அந்த கானான் தேசத்துல வைக்கிறாரு. 10வது வசனம் படிங்க. 12:10. 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிட்டு தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. ஆனா அங்க பஞ்சம் வந்தது என்ன பண்றான், அவன் எகிப்துக்கு அவன் போகிறான். அங்கிருந்து என்ன பண்றான், கர்த்தருக்கு காத்திருக்கல, அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வல்லமை உள்ளவர் என்பதை அவன் இன்னும் முழுசா இன்னும் தேவனை குறித்து முழுவதுமா தெரியல. அந்த தேவனுடைய மகிமையை குறித்து அவன் பார்த்தாலும் இந்த பூமியில அந்த சூழ்நிலை, அந்த பஞ்சம் என்பது, அந்த பஞ்சம் என்ன பண்ணுது, அவன் என்ன பண்ணுது, லேசா மாத்தி என்ன பண்ணுது, இப்படி திரும்பி பார்த்துட்டான், எகிப்துக்கு போய்கிட்டான். அது ஒரு மிஸ்டேக், அவன் வாழ்க்கையில செய்த தவறு. அது ஒண்ணு. அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருக்கு காத்திருக்காம அவன் எகிப்துக்கு போனதுனால, அவனுடைய மனைவி ரொம்ப அழகா இருந்ததுனால, அது பார்வோன் ராஜாவுக்கு தெரிஞ்சு என்ன பண்றான், அவளை அவன் கொண்டு போய் வச்சிடறான். ஏன் மனைவின்னு சொல்லல, இவன் சகோதரின் என்ன பண்றான், ஒரு பொய் சொல்லிடுறதுனால கொண்டு போய் வச்சிடறான். இவன் செய்த தவறுனால பார்வோனை தேவன் வாதிக்க ஆரம்பித்து விட்டார். பார்வோனையும் அவனுடைய குடும்பத்தை என்ன பண்ணிட்டாரு, வாதிக்க பண்ணிட்டாரு, பொய் சொல்றான். அது மாத்திரமல்ல, பஞ்சத்துல எகிப்துக்கு போகிறான். தேவன் இவனை விடல. இவன் அந்த விசுவாசத்துல முழுசா நிக்காம லேசா அந்த பஞ்சத்தினால என்ன பண்றான், அப்படி போறான். அப்படி போகும்போது கூட தேவன் அவனை விடவில்லை. அழைத்த தேவன் நம்மை விடவில்லை. அல்லேலூயா. நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தேவன் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். விசுவாசத்துல ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கலாம். நீங்க கூட ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்குகளை நீங்க பண்ணியிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆபிரகாமை கைவிட்டாரா? ஆபிரகாம் செய்தது மிஸ்டேக்கு. அங்க கானான் தேசத்துல இல்ல, எகிப்துக்கு போறான். எகிப்து போறது இல்லாம சாரால தன்னுடைய சகோதரின்னு பொய் சொல்றான். பார்வோன் அவளை தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போனதுக்கு பார்வோனை வாதிக்கிறார் அவர். அல்லேலூயா.
நம்முடைய தேவனுடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபை, அன்பு. அந்த அன்பு எதையும் தாங்கும், எதையும் சகிக்கும். அவர் மாறாத தேவன். நாம கூட இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? இல்லை நான் தவறு பண்ணிட்டேன், பொய் சொல்லிட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்துட்டேன், அதனால நான் தேவனிடத்திலிருந்து எதையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்று நீங்க விசுவாசிக்க கூடாது. அல்லேலூயா. இல்ல, அவர் கிருபையின் தேவன். அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய அன்பு மாறாதது. அந்த சூழ்நிலையில கூட என்னை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் யார்? அந்த சூழ்நிலையில கூட. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இல்ல. நம்முடைய பலவீனம், நம்ம பலவீனமான பாண்டம் தானே. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்னென்ன நினைவு கூறுகிறாரு? மண்ணென்னு நினைவு கூறுகிறார். நம்ம பரிபூர்ணமா இல்லை, சில குறைவுகள் இருக்குது. அந்த குறைவுகள் மத்தியில இதனாலதான் நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? நான் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யாததுனால, பிரியமில்லாததை செஞ்சதுனால என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலையா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைவுகள் ஏற்படுது அப்படின்னு இந்த ஆண்டவரை குறித்து, இந்த மகிமையின் தேவனை குறித்து நீங்க என்ன பண்ண, கடுகளவு கூட நீங்க சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. நாம் உண்மை உள்ளவர்களா இராவிட்டாலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். அன்பு, இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இந்த ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டா திருப்பி நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அந்த காரியங்களை நாம் என்ன பண்ண மாட்டோம்? சின்ன சின்ன தவறுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் என்ன பண்ண மாட்டோம். ஆனா தேவன் அதிலிருந்து கூட என்ன பண்றாரு? அவனை அந்த பெரிய ஜாதியாக்கணும், அந்த ஜாதி பரிசுத்த ஜாதியா இருக்கணும், ஒரு மேன்மையா இருக்கணும்ன்றக்காக என்ன பண்றாரு? பார்வோன்கிட்ட இருந்து அவளை என்ன பண்றாரு? கூட்டிட்டு வராரு. அவன் பொறுமை இல்லை. பொறுமை இல்லாம அவனுக்கு குழந்தை இல்லை. ஏன்னா ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. ஆசீர்வாதம் நிறைய இருக்குது. பொண்ணும் வெள்ளியும் உடைய சீமானா இருக்கிறான். அங்கிருந்து அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வர்றாரு. பொண்ணும் வெள்ளியும் உள்ள சீமானா இருக்கிறான். ஆனா இதுல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 அதிகாரத்துல 12-13 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு 3 தடவை பலிபீடம் கட்டுறான். அவன் விசுவாசம் இல்லை, விசுவாசத்துல ஆரம்ப நிலையில இருக்கிறான், விசுவாசம் பூரணப்படல, விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்கிறான். ஆனா அவன் தன்னுடைய தெய்வத்தை மாற்றவில்லை, தன்னுடைய தேவனை மாற்றவில்லை. அல்லேலூயா. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன்னுடைய முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வேற ஜனங்கள் வேற தெய்வத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. அல்லேலூயா. அவருடைய அற்புதங்கள், அவருடைய மகிமை மறந்து வேற போயிட்டாங்க. ஆனா நீங்க 12-13 போய் படிச்சு பாருங்க, 3 இடத்துல பலிபீடம் கட்டுறான். தெய்வத்தை மாற்றவில்லை அவன். அல்லேலூயா. அவனுடைய தேவன் அவனுடைய தேவனாகவே இருக்கிறார். இவனும் அவர் தான் என்னுடைய தேவனாக இருக்கிறேன் அவருக்கு பலிபீடம் கட்டுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி பலிபீடம் கட்ட போறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் துதி பலிகளை செலுத்த போறீங்க? நான் ஆனா அவர்கிட்ட நான் ஏதோ சின்ன அவருக்கு பிரியமில்லாத செய்துட்டேன். ஆனா அவர் அதை மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறார். மன்னிப்பதில் அவர் வல்லலா இருக்கிறாரு. நான் மறுபடியும் நன்றி பலிகளை துதி பலிகளை செலுத்தி மறுபடியும் என்ன பண்ண போறேன்? அல்லேலூயா. அன்பே, அவர் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவன், உனக்கு சொன்னதை நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா என்னால செய்ய முடியும். பாருங்க, அடுத்து 16ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல அவனுடைய விசுவாச குறைவை காட்டுற, அவனுடைய பலவீனமான ஒரு விசுவாசத்தை காட்டுறவங்களுக்கு 16:1-3 படிங்க. ஆபிரகாமுடைய மனைவி போதும். அப்போ அடுத்த வசனம் பாருங்க. அவன் ஆபிரகாமோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்ட பொழுது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஆனா ஆண்டவர் அழைக்கும் போது என்ன சொன்னாரு?
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதான் சங்கீதம் 18:30 என்ன படிச்சு காமிச்சா உங்களுக்கு? தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. ஆமா, அதுல கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டதுன்னா அவர் வாயிலிருந்து ஒண்ணு வந்துச்சுன்னா அதை நீ விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா அதனுடைய வாழ்க்கையில நடைபெறும். ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இதயத்தை இழைக்க பண்ணும். சாராள் இழைக்க பண்ணிட்டா, விசுவாசம் திருப்பிட்டா, மாம்சத்துக்கு வந்துட்டாங்க, மாம்ச சிந்தையில வந்துட்டாங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, இன்னும் குழந்தை இல்ல, இப்ப 85 வயசாவது, குழந்தை இல்ல, இனிமே எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான் அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. கர்த்தருடைய வார்த்தையில அவங்க விசுவாசமா இல்ல. அவ என்ன பண்றா? தன்னுடைய சுய புத்தின் மேல் சாயாதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம். உன் சுய புத்தியின் மேல நீ சாயாத, உன் மாம்ச சிந்தைய நீ அதுல கொண்டு வராத, உன்னுடைய வாழ்க்கையில மாம்ச சிந்தைய கொண்டு வராத. ஏன்னா தாமதிக்கும் பொழுது இருதயம் என்ன பண்ணுது? நெடுங்காலமாய் காத்திருக்கும் பொழுது இதயம் என்ன பண்ணுது? இழைக்கப்படுது. எல்லாம் இருக்குது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்குது, பொண்ணு வெள்ளியும் சீமானா இருக்கிறான், என்ன இல்ல? பிள்ளை இல்ல. எல்லாம் இருக்குது, என்ன இல்ல? பிள்ளை இல்ல. உடனே என்ன பண்ணும்? இருதயத்தை இழைக்க பண்ணும். ஒரு இடத்துல சொல்றான்ல, எனக்கு எலியேசர் எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா இருக்கிறானே, வேதனையை வெளிப்படுத்துறான், இருதயத்தில் இருக்கிற வேதனையை வெளிப்படுத்துறான். இருதயம் இழைப்படுது, நம்ம கூட சோர்ந்து போயிடும். நம்ம நினைச்சது நடக்கல, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறது நடக்கல, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு வெற்றி இல்லை, ஏதோ நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படலைன்னும் பொழுது என்ன பண்றோம்? கர்த்தருக்கு காத்திருக்காம என்ன பண்றோம்? சுய புத்தியின் மேல என்ன பண்ணிடுறோம்? சாய்ந்து போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் வருது. ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தையை முழு இருதயத்தோட விசுவாசிக்க வேண்டியவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டதுன்னா அவர் ஒண்ணு சொன்னா அது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து தீரும். உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ, உங்களுடைய வாழ்க்கையிலே என்னெல்லாம் தேவை இருக்குதோ, கர்த்தரை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உடமிடப்பட்டது, சொன்னதுதான். ஹல்லேலூயா. அப்போ அவர் இதுல இருந்து கொஞ்சம் விலகி என்ன பண்றான்? ஆகாரோடு சேர்ந்து என்ன பண்றான்? ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறான். அப்ப தேவன் அதனால விட்டுட்டாரா? அவர் சொல்றாரு, இல்ல, இது உன்னுடைய சுய புத்தி, உன்னுடைய மாம்ச சிந்தையில இந்த இஸ்மவேலை நீ பெற்றெடுக்கிற, பரவாயில்ல, அவனை நானு ஆசீர்வதிப்பேன். ஆனா இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. உன் கர்ப்ப பிறப்புனா உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிறது தான் சுதந்திரம். அதுதான் நான் சொன்ன சுதந்திரம், அதுதான் நான் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா. அப்போ அது மாத்திரமல்ல, அதுலயும் பலவீனமா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம கூட அவசரப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம போய் செய்கிறோம். ஒரு குறிப்பிட்ட டைமில் வியாபாரத்தில் குறைவு ஏற்பட்டுடுச்சு. நான் என்ன பண்ண, காத்திருக்காம நான் போய் டப்புன்னு என்ன பண்ணேன், ஒரு வேலையை செஞ்சிட்டேன். அந்த வேலையை செய்யும் பொழுது எனக்கு 5 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ? அந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணியிருக்கிறேன்? 2 தடவை பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு? 5 லட்சம். ஆனால் தேவன் அதிலிருந்து மீட்டெடுத்து ஒரே மாதத்தில் என்ன பண்றாரு? அதை ஈடுகட்டுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தவறுகள், நம்முடைய மாம்ச சிந்தையில செய்கிற காரியங்கள், ஆனால் நம்ம தேவனை மாற்றக்கூடாது. அல்லேலூயா. எப்படி ஆபிரகாம் அந்த தேவனை மாற்றல, கொஞ்சம் ஒரு பலவீனமான காரியங்களை செய்யலாம், அவிசுவாசமான காரியங்களை செய்யலாம். ஆனா அழைத்த தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன். நான் செய்த தவறுகள்னால கூட அதை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
ஏன்னா அவர் மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுது. அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பதில் நம்ம விட அவர் என்ன பண்றாரு? அவர் உறுதியா இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. அவன் பாருங்க எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையில எவ்வளவு பலவீனமா இருந்த ஒரு மனிதன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், எப்படிப்பட்ட ஒரு பலவீனமான மனிதனா இருக்கிறான் பாருங்க. 17 படிங்க. ஆதியாகமம் தான். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்றாரு, நான் சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். நான் சொல்ற கேட்பாருங்க, எப்படி பாரு, நான் அவளை எப்படி இப்படி ஆசீர்வாதமான சந்ததி வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா அவளுக்கு அவ வம்சத்துல ராஜாக்கள் பிறக்க போறாங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றான் பாருங்க. ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக்கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் சொன்னதுதான். அல்லேலூயா. நீ முகங்குப்புற விழுந்து நகைக்கலாம், என்னால முடியுமா, நான் மேல வருவேனா, நான் நல்லா இருப்பேனா, நான் ஆசீர்வாதமா இருப்பேனா, என்னால இதை செய்ய முடியுமா, இந்த வேலையை செய்து முடிக்க முடியுமா, என்னுடைய வாழ்க்கையில என்னால இதை நிறைவேற்ற முடியுமா? அல்லேலூயா. நேசனை என்னை அழைக்கும் போது பிரசங்கம் பண்ண வான்னாரு. நான் சொன்னேன், இந்த கழுது எதுக்கு நீங்க பிரசங்கம் பண்ண கூப்பிடுறீங்க? அப்ப ரொம்ப இதை விட பயங்கரமா இருந்தேன் நான், ஆசீர்வாதம். அப்ப சொன்னேன், காணிக்க வேணா தர்றேன். அல்லேலூயா. காணிக்க தரேன். என்ன இல்லை, உன் காணிக்க எனக்கு தேவையில்லை, நீ பிரசங்கம் பண்ண வான்னாரு. அல்லேலூயா. அப்ப இந்த கழுதியை பிரசங்கம் பண்ண கூப்பிடுறீங்களான்னு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நாம நினைக்கிற நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. வெறும் கையுமாய் கோலுமாய் கடந்து போனா சீரியா தேசத்துக்கு லாபானிடத்துல யாரு? யாக்கோபு, பித்தலாட்டக்காரன், சூழ்ச்சிக்காரன், ஏமாத்துறவன், வெறும் கையுமா கோலுமா கடந்து போனவனை ஆசீர்வாதமா 2 பரிவாரங்களோடு கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் மாத்தினார், அவன் இருதயத்தை மாத்தினாரு, அவனுடைய வாழ்க்கையை அவர் மாத்தினாரு. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்களை நம்புறதை விட உங்களை சிருஷ்டித்த தேவனை, உங்களை அழைத்த தேவனை, உங்களை உருவாக்கின தேவனை நீங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா தான் இருக்கும், நம்மளை பார்த்தா நமக்கு என்னவா இருக்கும்? பயமா தான் இருக்கும். என்னால முடியுமா, என்னால முடியுமா, என்னால முடியுமா? ஆண்டவர் சொல்லாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவர் சொல்றாரு, நான் சொன்னதுதான், உன் மனைவி சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. ஏன்? இவன் முகங்குப்புற விழுந்து நகைக்கிறான். ஈசாக்குக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நகைப்பு. அந்த அர்த்தம் என்னது? சிரிச்சல்ல, அவனுக்கு பேரே சிரிப்புன்னு வைக்கிறேன்னு வச்சிட்டார். ஈசாக் என்றால் நகைப்பு, நகைச்சான் இல்லையா, அவனுக்கு பேர் அப்படி வச்சார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே
இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான பாதைகளில் கடந்து போய் வந்திருக்கலாம். விசுவாசத்தில் முழுவதுமாய் நாம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லாமல் போயிடு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனா அதுதான் சொல்றாரு சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? என்ன சொல்றான்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார், கர்த்தர் என் ஜீவனின் பலனானார், யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு அஞ்ச மாட்டேன்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. சூரியன் உனக்கு வெளிச்சமா இல்ல, தேவனே உனக்கு வெளிச்சமாயிருப்பார். அல்லேலூயா. உன் பாதை நடுப்பகல் போல இருக்கும். உன் பாதை என்னவா இருக்கும்ன்றாரு? நடுப்பகல் போல இருக்கும், வெளிச்சமா இருக்கும். உன்னுடைய பாதை நடுப்பகல் போல இருக்கு. ராத்திரியில் நீ நடந்தாலும் நீ தடுமாற மாட்ட. அது என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில இருளான சூழ்நிலை இருக்கலாம். அந்த சூழ்நிலையில கூட உன்னை என்ன பண்ணார்? வெளிச்சத்தில் நீ நடக்கும் போது நீ நடக்கிறவனா இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்? அவர் மகிமையின் தேவன். அவர் யாரு? அவரு என்கிட்ட பலவீனம் இருக்குது, ஆனா அவர் மகிமையின் தேவன். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அல்லேலூயா. என்கிட்ட குறைவு இருக்குது, அந்த குறைவெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் விசுவாச பாதை. இந்த விசுவாச பாதையில சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. பலவீனப்பட்டுடக்கூடாது. இது இன்னும் நடந்து முடியலையே, ஏன் தாமதம் ஆகுது, ஏன் நடக்கல? இல்ல, அவர் என்னுடைய தேவன், அவருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றியே தீருவார். ஹல்லேலூயா. அதுதான் அறிவு. அதுதான் இயேசு கிறிஸ்து இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை நம் இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார்னா, இது என் சூழ்நிலை, இது இல்லை. என் சூழ்நிலை இது இல்ல. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். அதுதான் இருதயத்தில் வருகிற அறிவு. ஹல்லேலூயா. அதுதான் ஒளி, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தான் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு ஒளி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி பலவீனத்துல பயந்து போயிருக்கிறீங்க? நான் சொல்றேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்கன்னா அதை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். வற்றாத நீரூற்றை போல இருப்பாய், நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். அவர் சொன்னா அது சொன்னதுதான். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஏசாயா 40:22 பாருங்க. ஏசாயா 40:22 எடுங்க, டக்குன்னு எடுங்க. 40:22 எடுங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். யாருன்னு சொல்ற? எதுக்கு சொல்றாரு? நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஏன் ஏறெடுத்து பார்க்க சொல்றாரு? எங்க பார்க்க சொல்றாரு? மேல பார்க்க சொல்றாரு. எங்க பார்க்க சொல்றாரு? மேல பார்க்க சொல்றாரு. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவைகளின் சேனையை அவைகளின் சேனை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. இன்னும் எடுக்கலையா? ஏசாயா 40:22, 26 படிச்சுட்டு இருக்க. ஏசாயா 40:26 படிச்சுட்டு இருக்கிறேன். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளில் ஒன்று குறையாமல் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி 22வது வசனத்தில் அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? பூமி உருண்டையின் மேல் அவர் வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா. சங்கீதம் 147:4 சொல்லுது, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? என்ன பார்க்கணுமா?
அந்த வானத்தை பாரு, அந்த வானத்தை நான் மெல்லிய திரை போல உருவாக்கி இருக்கிறேன், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணி எண்ணி வச்சிருக்கிறேன், அவைகளை குறையாம பார்த்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவைகளை என்ன பண்ற, பெயரிட்டு நான் அழைக்கிற தேவன். அல்லேலூயா. என்ன சொல்ல வராரு? நீ மேல பாரு, என்ன பார்க்கணும்னா நீ மேல பாரு. பூமியில இப்படியே பார்த்துட்டு இருக்காது. உன் கண்ணெல்லாம் என்ன இருக்குது? இப்படியே பார்த்துட்டு இருக்குது. அவனை பார்க்குது, இவனை பார்க்குது, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குது, பின்னாடி வீட்டுக்காரனை பார்க்குது, அங்க பார்க்குது, இங்க என்ன பாரு, என்ன பார்க்கணும்னா நீ மேல பாருன்றாரு. அல்லேலூயா. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து எங்க பார்க்கறானா? எங்க பசுமையா இருக்குதுன்னு மேல பார்க்கறான். மேல பார்க்கல, தன்னை சுத்தி பார்க்கறான். அப்படியே போட்டு அதே வார்த்தை தான் போட்டிருக்கு. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து எங்க பசுமையா இருக்குதுன்னு பார்க்கறான். ஏன்னா ஆடு நிறைய இருக்குது. தன் கண்களை ஏறெடுக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கீழே பார்க்காத, உன்னை சுத்தி பார்க்காத, அந்த வானத்தை பாரு, அந்த அந்த நட்சத்திரங்களை பாரு, அந்த சூரியனை பாரு, அந்த சந்திரனை பாரு, அவைகளெல்லாம் சிருஷ்டித்த மாபெரும் தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் தான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், உன்னை என்னுடைய சாயலின்படி உண்டாக்கி இருக்கிறேன், என்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில நான் சொன்னதை நான் செய்வேன். அல்லேலூயா. அதான் அதனுடைய அர்த்தம். சும்மா வானத்தை எதுக்கு பார்க்க சொல்றாரு? அல்லேலூயா. என் மகிமையை பாரு, அவைகளெல்லாம் என்னுடைய சாயலா? அவர் மகிமை. சங்கீதம் 19:1 சொல்லுகிறது, பகலுக்கு பகல் இரவுக்கு இரவு வானங்கள் அவருடைய மகிமையை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அது அவருடைய சாயலா? அல்லேலூயா. எது அவருடைய சாயல்? நீங்களும் நானும். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கிற நாம் அவருடைய சாயல், அவருடைய ரூபம். அப்பேற்பட்ட தேவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்க வேண்டும். யாரை விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஒரு அம்மா எனக்கு சொல்லிச்சு, நான் இது நான் கேள்விப்பட்டது. ஒரு சபையில் வரம் பெற்ற ஊழியக்காரர், அவர் உட்கார்ந்து அங்கே ஜெபம் பண்ணுவாராம், சேரை போட்டு. போனதும் அவர் எழுந்திச்சு போனதும் அங்கே படுத்துக்குவாங்களாம். ஏன்னா அவர் அங்கே உட்கார்ந்து ஜெபம் பண்ணாராம். எல்லாம் இதெல்லாம் விசுவாசமா? அந்த வரத்தை கொடுத்த தேவன் யாரு? நான் எப்படி பார்ப்பேன்? அந்த வரத்தை கொடுத்த தேவன் யாரு? அவரை பிடிக்கணும். அல்லேலூயா. அவரை பிடிக்கிறீங்களா? அவரை பிடிக்கிறவங்களா இருப்பீங்களா? அல்லேலூயா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்க நடந்ததுன்ட்டு. இதெல்லாம் சொன்னா கோவம் வருது என் மேல. போ, இதெல்லாம் நீ சொல்லி விட்டுருவ, அதனால நீ என்ன பண்ணிடு, போயிடு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய இருதயங்களில் அவருடைய மகிமையின் அறிவாய் அவரை பிடிக்கணும். அல்லேலூயா. யாரை பிடிக்கணும்? என் மேல கோபப்படுறீங்களா? அல்லேலூயா. அவரை பிடிச்சிங்கன்னா கண்டிப்பா அவர் மகிமை அவர் என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, அப்படி அவர் என்ன பண்றாரு? இவ்வளவு பலவீனமா இருந்தா கூட அவனை அவர் கைவிடவே இல்லை. யாரு கைவிடல? தேவன் கைவிடல. சாராளுக்கு சொன்னார், குறித்த காலத்திலே. எப்ப காலத்துல? குறித்த காலத்திலே அவர் அவர் என்ன பண்றாரு? அவனுக்கு கொடுக்கிறார். இப்போ அதே தேவன் தான், அதே மகிமையின் தேவன் தான் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. யார் அழைச்சிருக்கிறார்? அதே மகிமையின் தேவன் தான். இந்த ஆபிரகாம் கிட்ட இருந்த மிஸ்டேக்ஸ், தவறுதல்கள், அவைகளை எல்லாவற்றிலும் அவனை மன்னித்து அவனுக்கு தன்னுடைய மகிமையை அவனுக்கு காண்பித்து அந்த விசுவாசத்தை அவனுடைய வாழ்க்கையில பெருக பண்ணி, வர்த்திக்க பண்ணி, அந்த விசுவாசத்தில் அவனை பெருக செய்து அவனுக்கு சொன்னதை செய்த அதே தேவன் தான், அதே மகிமையின் தேவன் தான் நம்மையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னும் மாறல.
நான் கர்த்தர், நான் சொல்ல மாட்டேன்றீங்களே. நான் கர்த்தர், நான் மாறாதவருங்க. சொல்ல மாட்டேன்றீங்களே. கூடவே வரலையா? அப்போ நீங்க தூரமா இருக்கிறீங்களா? நான் கர்த்தர், நான் மாறாதவர், மாற மாட்டேன். நிறைய பேர் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஒன்று முடியாமல் போயிடும், இல்லை மனசு வராது. ஒன்று முடியாமல் போயிடும், இல்லைன்னா மனசு வராது. இவர் அப்படி இல்லை. நியாயக்கேடு இல்லாத தெய்வம். அவரை பத்தி வேதம் சொல்லுது. அவரை பத்தி என்ன சொல்லுது வேதம்? நியாயக்கேடு இல்லை. நான் இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நான் நாளைக்கு செய்ய மாட்டேன், மாற்ற மாட்டேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் அவர். அப்படிப்பட்ட ஒரு தேவன், அப்படிப்பட்ட விசுவாசம் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? என் வாழ்க்கையில் அவர் சொன்னதெல்லாம் அவர் செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுதான் அவருடைய வார்த்தை. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான்? அது ஆரம்ப சூழ்நிலை. அவனுடைய வாழ்க்கையிலே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவைகளெல்லாம் என்ன பண்றாரு? அவையெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு விசுவாசத்தில் ஏற்பட்ட ஒரு குறைவு, ஒரு மாம்ச சிந்த. ஆனா தேவன் அவனை கைவிடாதபடி அவனுக்கு ஈசாக்கு என்ன பண்றாரு? அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அது அப்படி இருந்ததுனால தான் அவனுக்கு என்ன பண்றாரு? குழந்தை பிறக்குது. என்ன இது? ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 17 படிங்க. 17 படிங்க. 17 19 வரைக்கும் படிங்க. 20 கூட படிக்கலாம். 17 20. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 20 வரைக்கும் படிங்க. அநேக ஜாதிகளுக்கு அல்லேலூயா. அதாவது முதல்ல ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்துல முழு விசுவாசம் நம்ம கிட்ட இல்லை. ஆரம்பிக்கும் போது முழு விசுவாசம் எல்லாமே இருக்குதா? இல்லை. ஆனா தொடர்ச்சியா அவருடைய வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, ஆலயத்தில் அவருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? வளர ஆரம்பிக்குது. ஏன்னா வாழ்க்கையில வெற்றியை நீங்க காண ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இருக்கிற நிலைமையில இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் முழுசா விசுவாசிக்க ஆரம்பிக்கல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும். வெற்றியை ஒரு வாழ்க்கையில முன்னாடி இருந்ததை விட இப்ப என்ன இருக்கணும்? கூட கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகணும். அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க. அவர் முதல்ல அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது வந்துருச்சு, விசுவாசம் வந்துருச்சு. எப்போ வந்தது? 100 வயசா இருக்கும்போது முழு விசுவாசம் அவனுக்குள்ள வந்தது. வந்தப்ப என்ன சொல்லுது? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்ன இருந்தான்? அவன் என்ன பண்றான்? 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோன்னு சொன்னான். ஆனா அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை உள்ளே தங்கி இருந்ததுனால, தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சதுனால அவர் எழுதுறாரு, பவுல் எழுதுறாரு, அவன் 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான்னா மறந்துட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. எண்ணி பையில வச்சாச்சு. திருப்பி எண்ணுவீங்களா? வீட்டில் கொடுக்கும்போது திருப்பி எண்ண மாட்டேன்ல. 100 நோட்டு கரெக்டாக இருக்கு. பிசிக்கு பிசிக்கு எண்ணி அப்படிதான் ஆண்டவரை உங்க வாழ்க்கையில நான் சொன்னேன் உங்களுக்கு.
இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கிற உன் வாழ்க்கையில இது வரைக்கும் உன்னை நடத்தியிருக்கிறாரா? எண்ணி பார்க்குறியா? அதை மறக்காத. அதை ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா? ஆரம்பத்தில் சொன்னேன். அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. கர்த்தர் செய்த சகல முன்னாடி செஞ்சதை நீ நினைச்சுப்பாரு. அதை செய்தாருன்னா இதையும் என்ன செய்ய முடியும். ஹல்லேலூயா. நான் என்ன நினைச்சு பார்க்கிறேன். என்னுடைய ஆரம்பத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நான் நினைச்சு பார்க்கிறேன். புத்தி கெட்டாத தேவ சமாதானம். ஹல்லேலூயா. நானா இப்படி இருக்கிறேன். எல்லாராலையும் முட்டாள் என்று சொல்லப்பட்டவன். ஹல்லேலூயா. இது பிழைக்குமா? இந்த குடும்பம் பிழைக்குமா? இந்த குடும்பம் தழைக்குமா? இந்த குடும்பம் செழிக்குமா அப்படின்னு சொல்லப்பட்ட குடும்பம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் மாறாத கர்த்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்ல, நீ கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார்னா ஆழ்ச்சி அடையும். ஹல்லேலூயா. ஆரம்பம் போது நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை ருசிக்காத பொழுது கொஞ்சம் சந்தேகப்படலாம். ஆனா ருசிக்க ருசிச்சிருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அதுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க விசுவாசம் பூரணமாக ஆரம்பிக்கும். உங்க விசுவாச பாதை என்ன ஆக ஆரம்பிக்குது? விசுவாச பாதையில நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கர்த்தர் சொன்னது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண கூடிய சீக்கிரம் என்ன அனுப்புது? முழுசு நிறைவேற போகிறது. அதான் சொல்றாரு, என்னாதிருந்தான். ஹல்லேலூயா. சாராளுடைய கர்ப்பம் தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இவன் என்னாதிருந்தான்னா தன்னை பத்தி நினைக்கல. தேவன் தன்னை பத்திய மறந்துட்டான். தன்னை பத்தி, தன்னுடைய சரீரத்தை பத்தி, தன்னுடைய சுய புத்தியை பத்தி, தன்னுடைய பலனை பத்தி எல்லாம் மறந்துட்டு தேவனை எண்ண ஆரம்பிச்சிட்டான். தேவனை எண்ண ஆரம்பிக்கும் பொழுது தேவனை நீ மகிமைப்படுத்துகிறாய். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை பார்க்காம, வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்காம, போராட்டங்களை பார்க்காம, அதுல இருக்கிற சோர்ந்து போகாம இருக்கணும்னா நீ யாரை பார்க்கணும்? உன் கண்களை ஏறெடுத்து நீ என்ன பண்ணணும்? அந்த வானத்தி பூமியை உண்டாக்கின கர்த்தரை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சொல்ற, உன் கண்களை ஏறெடுத்து பாரு. நீ சுத்தி பார்த்து உன்னை பார்த்தினா உனக்கு பயம் வரும். என்ன பாரு, உனக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்க. அங்க எண்ணுகிறாளாம். இங்க எண்ணாதிருந்தான் இல்லையா? 11:11 சொல்லுது பாருங்க. எபிரேயர் 11:11 சொல்ல போறது பாருங்க. உண்மை உள்ளவர் என்று எண்ணி. அல்லேலூயா. தன்னை எண்ணாதிருந்தான். தன் கர்ப்ப செத்து, தன்னுடைய சரீர செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்ப செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவ என்ன என்றா? யாரை என்றா? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. அல்லேலூயா. உங்களை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. கர்த்தர் சொன்னா செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாச பாதை. இந்த விசுவாச பாதையை பத்தி சொல்லிடுறேன் பாருங்க. இது அற்புதமா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. விசுவாச பாதை, விசுவாசம் அவர் சொல்றாரு, சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கும். அல்லேலூயா. விசுவாசம் என்ன பண்ணுதான்? பிரச்சனைய காலில் போட்டு மிதிக்குமா. பேதுரு தண்ணியில நடந்தாரா இல்லையா? இயேசுவை போல பேதுரு தண்ணியில நடந்தாரா இல்லையா? தண்ணியில நடக்க முடியுமா? இயேசுவை பார்க்கும்போது நடந்தார், தண்ணியில நடந்தார். நிஜமாவே கொந்தளிக்கிற கடல்ல அவர் நடந்தார். அதான் சொல்றாரு, கொந்தளிக்கிற மாதிரி இருக்குதா, உனக்கு விசுவாசம் இருந்தா அந்த பிரச்சனையின் மேல நீ நடப்பன்றாரு. அல்லேலூயா. காலு கீழே போட்டு நீ மிதிப்பன்றாரு. அது மாத்திரமல்ல,
நீ எந்த காரியத்துல பயப்படுறியோ அந்த காரியத்தின் மீது நீ நடப்ப. விசுவாசம் இருந்தா நீ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற காரியத்தின் மீது நீ நடப்ப. அதனாலதான் சொல்றான், தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு நடந்தாலும் அதை விட்டுறக்கூடாது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படுறவன் நடக்க மாட்டான், உட்கார்ந்துருவான். மரண இருள் போல் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற. விசுவாசம் பயப்படுகிற காரியத்தின் மீது என்ன பண்ணும்? நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் கரை சேர்க்கும். ஹல்லேலூயா. கரை சேர்க்கும். அது மாத்திரமல்ல, விசுவாசம் என்கிற அபார சக்தி உன் வாழ்க்கையை ஒளி வீச செய்யுங்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க நம்மளை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க நம்மளை பார்க்காதீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உண்டாக்குன கர்த்தரை பாருங்க. ஹல்லேலூயா. அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? கரை சேர்ப்பார். ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சு முடிச்சிடுறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 36 9 5 நீங்க படிக்கலாம், நேரம் இல்லை. சங்கீதம் 36 9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். சங்கீதக்காரன் சொல்றான், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து பயம் ஓடும் இல்ல, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. அப்போ நாம தெய்வத்தை மாத்தல, இந்த இயேசுவை மாத்தல. நம்முடைய வாழ்க்கை ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நம்முடைய விசுவாசத்துல பலவீனம் பண்ணிட்டோம், ஒரு சின்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டோம். தேவனுக்கு அந்த விசுவாசத்திலிருந்து சில காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டோம், அதனால என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த விசுவாச பாதையில இருந்தீங்கன்னா, தொடர்ந்து அந்த விசுவாசத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த இயேசுவின் மீது விசுவாசத்தை நீங்க வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாரு? முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாச பாதைன்றதான். தொடர்ந்து அதுல இருக்கணும். ஹல்லேலூயா. இடரல் அடையக்கூடாது. ஏன்னா ரூத்துடைய வாழ்க்கையில கூட அவ எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை தான் அவளுக்கு கிடைச்சது இல்லையா? இயேசு அவருடைய சந்ததியில பிறக்கிறாரு. அவ எதிர்பார்த்தாளா? பார்க்கல. அவ என்ன பார்த்தா? தேவனுடைய மகிமையை பார்த்தா, அவருடைய வல்லமையை பார்த்தா. அது போல தேவனுடைய வல்லமையை மகிமையை விசுவாசிங்க, உங்களால முடியாததை அவர் முடிக்க முடியும். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த விசுவாச பாதையில பயணிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.